ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ரோகுடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோகுடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 5. ரைடு போகிறதுக்கு ராணா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரோகுடோக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை மேம், அதனால அவனால் வர முடியாது அப்படின்னு கர்னல் வந்து சொல்கிறான். ராணாவை ஏன் வேண்டான்னு சொல்றா, அவ ஃபைட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாளான்னு கேட்கவும் அவள ஆபத்துல மாட்டி விடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ரோகுடோக்கு ஃபீவரானவா கேட்கவும் இல்ல அவனை பத்தி கவலைப்பட வேணா, அவன் சரியாயிருவான், ஸ்கூல்ல பாக்கலான்னு கர்னல் கிளம்புதான். அவ சோகமா அங்கேயே உட்காந்துருக்கா. ஆபியா இன்னும் வரலையேன்னு சொல்லி ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான். பார்த்தா ஃபோக்ரோ ஆவியா தான் ஆசமி துரத்திட்டு இருக்கா. என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஆசமி கேட்கவும், இவ்வளவு சூப்பரா பைக் ஓட்டி இருந்தா கண்டிப்பா உன்னை மறந்துருக்க மாட்டேன், முடிஞ்சா வந்து படி நம்ம ஃபாஸ்டா போயிருந்தான், இவ்வளவு தூரம் என்ன ஃபாலோ பண்ணி வந்ததுக்கு தேங்க்ஸ், எங்க டீம்ல ஜாயின் பண்றியான்னு கேட்கவும், நான் சாகிறதே மேல் உங்க டீம்ல ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னு ஆசமி சொல்றா. அப்படின்னா எங்க எல்லாரும் கூடயும் நீ தனியாலாம் நின்று ஃபைட் பண்ண போறியா அப்படின்னு ஃபோக்ரோவா கேட்கவும், அவ ஒன்னும் தனியா இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. பைக்கருக்கு அங்க கண்டாலே விட மாட்டேன்டா அப்படின்னு ஆபி நம்ம ஹீரோவா அடிக்கிறா. இது நான் தான் ரோகுடோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ தான் அந்த ரோகுடோவா அப்படின்னு ஃபோக்ரோவா பாக்குறான். லைஃப் போர் அடிக்காம இருக்கணும்னா எனக்கு சாகிற லெவலுக்கு த்ரில்லிங்கா இருக்கணும் அப்படின்னு ஃபோக்ரோவா பிளாஷ்பேக் யோசிக்கிறான். அப்படிலாம் ஸ்டன் பண்ணாத ஆபத்துன்னு போலீஸ் துரத்தவும், எனக்கு உங்களால வர முடியுமா அதுவோ சாகிற லெவலுக்கு அப்படின்னு அவன் கேட்டிருப்பான். இன்னும் 4 பேர் வந்துட்டா நீங்க எல்லாம் ஒரு கேங்கா அப்படின்னு ஃபோக்ரோவா கேட்கவும், இல்ல நாங்க ஆசமிக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம், ஆசமி இன்னைக்கு நம்ம அவனை பிடிக்கிறோம், நாங்க எல்லாரும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒனிஷிமா யூனியனோட ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணலாம், ஒரு டெத் மேட்ச் வச்சுக்கலாம், இது ஒரு கேம் ஆஃப் டேக்னு ஃபோக்ரோவா சொல்றான். ஏன்னா அவன் பாய் ஃப்ரெண்டனும் விட்டுட்டு போயிட்டானா, எங்க கூட வாரியாச்சலோ, என்னடா அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டியா, ஒனிஷிமா யூனியன் ஏதோ ஃபைட் பண்றாங்கன்னு சொன்னாங்க, அதை போய் பா அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும், யார் சேலஞ்ச் பண்ணதுன்னு இன்னொருத்தன் கேட்க, ஒரு பெரிய கேங்லாம் இல்ல, அதுல ரோகுடோ ஒருத்தன் மட்டும் ஏதோ ஃபேமஸ் ஆனவன் நினைக்கிறேன் அப்படின்னு அவனுங்க பேசுறத வச்சு ரோகுடோ எங்கேயோ இருக்காங்கிறத ராணா தெரிஞ்சுக்கிட்டா. கேம் ஆஃப் டேக் முக்கியமா பைக்கை வச்சுதான், நான் மட்டும் தோத்துட்டோம்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அண்ட் இதோட பெஸ்ட் பார்ட்டே ரோகுடோ என் பின்னாடி உட்காந்து வருவான். இந்த கேம்ல டைம் லிமிட்லாம் கிடையாது, ரோகுடோ எப்ப என் பைக்ல இருந்து கீழே விழுறானோ அப்ப கேம் முடிஞ்சது அப்படின்னு ஃபோக்ரோவா சொல்றான். ரோகுடோ இதுல இன்வால்வ் பண்ணாதான் ஆசமி சொல்லவும், ஒனிஷிமா யூனியனுக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அவன் சொல்லவும், நான் இதை பண்றேன், ஜஸ்ட் நான் அவனை டைட்டா புடிச்சுக்கிட்டா போதும் அவ்வளவுதானே நம்ம ஹீரோ கேட்கவும், பரவாயில்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் பயம் இல்லாம இருக்கி அப்படின்னு ஃபோக்ரோவா சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கவும், நான் தப்பா இட போட்டுட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். ரோகுடோ ஒன்னும் வீக்கானவன் கிடையாது, அவன் மேல நம்பிக்கவே அப்படின்னு சொல்லி இனிமா சொல்றான். மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் ரெடியா இருக்காங்க, டைட்டா பிடிச்சுக்கோ, ஆக்சுவலி நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு ஃபோக்ரோவா சொல்லவும், நான் உன்னை பிடிச்சிட்டேன், இனி உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபோக்ரோவா ஃபாஸ்டா அங்க இருந்து கிளம்புறான். ஆசமியா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அவன் நார்மலா பைக் ஓட்டல, ஸ்டண்ட் பண்ணிட்டு பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். உங்க உயிரை பத்தி நீங்க கவலைப்பட்டா உங்களால என் கூட கீப் அப் பண்ண முடியாது அப்படின்னு ஃபோக்ரோவா சொல்றான். பின்னாடி ஒனிஷிமா யூனியன் இவங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் ஃபாஸ்டா போய் அவங்கள பிடிச்சிட்டாங்கன்னா ஆசமியால ஜெயிக்க முடியாது. அந்த ஆசமி கிட்டே நம்ம ஃபோக்ரோவா விட்டுருவோம், இவனுங்க எல்லாத்தையும் நம்ம தடுப்போம், ஃபைட்டுன்னு வந்துட்டா தோக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இனிமா சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணணும்னு சீஃப் கேட்கறான். நேரவா ஆகிற ரோட்ல இவனுங்க எல்லாத்தையும் தடுக்க ஒரு வழி இருக்கு. சின்ன வயசுல இருந்தே பைக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பைக் எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறது அது ஓட்டுறவனோட ஸ்ட்ராங்கை பொறுத்து தான் இருக்கு. ஸோ பைக்கை விட எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், நினைச்சு கண்டிப்பா நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு டக்குனு பைக்கை தூக்கி மற்றவங்க மேலே போட்டுட்டாங்க. ஜம்ப் பண்ணிட்டான். ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே கீழே விழுந்துருந்தாங்க. குட் பை இனிமோ ஸ்பெஷல் அப்படின்னு அவன் பைக்கை பத்தி அவ கவலைப்படவோ, எமோஷனல் ஆக மாட்டேன்னு சொன்ன அப்படின்னு சீஃப் கேட்கறான். இனிமா நீ தான் எந்த கேங் கூடயுமே சேர மாட்டல, அப்புறம் ஏன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்கவும், ரோகுடோ கண்டிப்பா பெருசா ஒன்னு சாதிப்பான்னு நம்பிக்கை இருக்கு, அதை நான் அவன் கூட இருந்து பார்க்கணும், அதனாலதான் அப்படின்னு இனிமா சொல்றான். ஒரே ஒருத்த மட்டும் பைக்ல இப்ப ஃபாஸ்டா வரான். இனிமாட்ட இருந்து அவன் தப்பிக்கிறான். கர்னல் வந்துட்டு நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பேலன்ஸ் இருக்கிற ஆளுங்க கூட இனிமாவும் சீஃபோ ஃபைட் பண்ண நிக்கிறாங்க. பைக்ல உனக்கு எந்த லெவலுக்கு ஸ்கில்ஸ் இருக்கு, உன்னால இதை பண்ண முடியுமான்னு அவன் ஜம்ப் பண்ணி காமிக்கவும், என்னாலையும் முடியும் கர்னல் ஆக்சிலேட்டர் கொடுக்கவும், டேய் ஃபாஸ்டா அந்த ஸ்டண்ட் பண்ணா விழுந்துருவேன் நம்ம சொல்றதுக்குள்ள கர்னல் பறந்து வந்து இவன் மேல விழுந்துருதான். இனிமா தனியாலாவே பைக்கர் கேங்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டான். ஒனிஷிமா யூனியன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாம நீ மோதிட்ட அப்படின்னு அடி வாங்கி கிடக்குற ஒருத்தன் சொல்றான். நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க. கன் ஷாட் சவுண்ட் மாதிரி கேக்குது. என்னதுன்னு வந்துட்டு இருக்கிற ஒனிஷிமா யூனியன் மெம்பர் திரும்பி பார்த்தா ராணா வந்து உடன் ஸ்வாட வச்சு எல்லாரோட டயரையோ அடிச்சு கிழிச்சிட்டு இருக்கா. இவன் என்ன அதை பலூன் படி உடைச்சிட்டு இருக்கா நம்ம பாக்குறோம். கூட வெங்கனவா கேட்கவும், ஒனிஷிமா நம்பர் 3 கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஹிமாவரி உன்ன டேஞ்சர்ல மாட்ட வைக்கிறதுல அவனுக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் அவன் இதை உன்கிட்ட சொல்லல அப்படின்னு இனிமா சொல்லவும், அவனுக்கு உங்க ஹெல்ப் தேவை, ப்ளீஸ் அவனை காப்பாத்து, இவன் ரொம்பவே ஸ்ட்ராங் தானே, இவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு சீஃப் சொல்றான். ரோகுடோவோட கௌரவம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு இனிமா சொல்றான். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ரோகுடோ இந்த இடத்துக்கு தானே வருவான் அப்படின்னு ராணா கேட்குவா. அதான் நாங்க அங்க வெயிட் பண்றோம்னு இனிமா சொல்றான். அப்ப நானும் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. அவனை பத்தி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு சீஃப் கேட்கவும், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வா சொல்றா. வச்சு போனா அந்த ஒருத்தனோட பைக் ஸ்டார்ட் ஆகல, கர்னல் அவனை சக்சஸ்ஃபுல்லா தடுத்துட்டான். அதுவும் சரிதான், ரோகுடோ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சீஃப் சொல்றான். நீ இவ்வளவு பொறுமையா இருப்ப நான் எதிர்பார்க்கல ஹிமாவரி, உனக்கு அவனை பிடிக்குமான்னு கேட்கவும், நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. என்னால கண்ணை
திறக்கவே முடியல, என் கை கால்லாம் அப்படியே நடுங்கிட்டு இருக்குது, கொஞ்சம் விட்டா காத்துல பறந்து நான் விழுந்துருவா போலயே நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்னுமா கவலைப்படாத, நான் வந்துட்டேன் அப்படின்னு ஆசமி சொல்றா. இவ என்னமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா நம்ம பாக்குறான். எட்ஜில் ரைட் பண்ற உடனே நான் விட மாட்டேன்னு வா சொல்லவும் தான் நீ அந்த பொண்ணா நம்ம யோசிக்கிறான். என்ன போடுங்கன்னு ஃபோக்ரோவா ஸ்டன் பண்ணி ஃபாஸ்டா பார்க்குவோம். அந்த போலீஸும் ஸ்டன் பண்ணி காமிக்கிறாரு. வேற லெவல்ல சூப்பரா பண்ணீங்க, இன்னொரு தடவை பண்ணுங்களேன் அப்படின்னு ஃபோக்ரோவா சொல்லவும் அப்படி மட்டும் பண்ணா என் வேலை போயிரும். ஆவே ஒரு மிடில் ஸ்கூல் பொண்ணு நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லவும் இந்த வயசுலயுமா நம்ம கேட்கறான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ரிச்சான பொண்ணு, ஆனா அவ ஒரு மோட்டார் சைக்கிள் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறா. நீ அவள மாதிரியே இருக்க வேண்டியதானே. பைக் ஓட்டுறதுல உனக்கு த்ரில்லிங் கிடைக்குன்னு தெரியும், ஆனா பைக் ஓட்டுறது ஒரு சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம். நீயும் என் பைக் போலீஸ் ஆக கூடாதுன்னு கேட்கவும் முடிஞ்சா என்ன பிடிங்க நம்ம ஃபாஸ்டா போறோம். சரியில்லைன்னு அவர் கத்துறாரு. ஃபாஸ்டா போனதுல ரோட்ல பள்ளம் இருக்கு, அதுல விட்டு இப்ப அவன் அப்படியே பறக்குறான். ஜஸ்டிஸ்ல அந்த போலீஸ் வந்து ஃபோக்ரோவாவை காப்பாத்திருக்காரு. என் பைக்கு நம்ம சொல்றான். ஆசமி மேல இடிக்க போகுவோம். ஃபாஸ்டா அவர் போய் ஆசமியை காப்பாத்தி அவர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டாரு. ஃபோக்ரோவா பயந்து போய் பைக் எடுத்துட்டு டக்குன்னு அங்க இருந்து போயிட்டான். ரோக்டோ, நீ அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறல்ல, ஆனா அது வேஸ்ட் தான். அவ சாவறத பத்தி கவலைப்படல, அதனாலதான் அவளால என் கூட கீப் அப் பண்ண முடியுது. என்ன பழி வாங்குறதுக்காக அவ உயிரே போனாலும் கவலை இல்லைன்னு சொல்லிதான் அவ பைக் ஓட்டிட்டு இருக்கா. ஃபோக்ரோவா சொல்றான். என்னாலதான் அந்த போலீஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஃபோக்ரோ ஆவி உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு அவ ஃபாலோ பண்ணி வரா. டிராபிக் லாஸ் எல்லாம் பிரேக் பண்ணி தான் ஆசமி பைக் ஓட்டிட்டு இருக்கா. கண்டிப்பா அவ பேட் கேர்ள் தான். பட் ஃபோக்ரோவா சொன்ன அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சாவ பத்தி அவளுக்கு கவலையே இல்ல, அப்புறம் எப்படி நீ அவளை காப்பாத்த போற? இந்த ரெண்டு பேரையுமே இந்த கிரிம் ரீப்பர் துரத்திட்டு இருக்கு. இந்த கார்ஸ்ல இருந்து உன்னால எங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் ஸ்பெல் வச்சிருக்கியா என்னன்னு கேட்கவும் என்னோட ஓன் மேஜிக் என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு டக்கு நம்ம ஹீரோ திரும்பி உட்காரவும் இவ்வளவு ஸ்பீட்ல எப்படி இவன் திரும்பி உட்கார்ந்தான் அப்படின்னு ஃபோக்ரோவா யோசிக்கிறான். என்னால எனக்கு பிடிச்ச பர்சனுக்கு திரும்பவும் அடிப்பட வேணாம், ரோக்குடா இது டேஞ்சரஸ்னு ஆசமி சொல்லவும் ஆசமி நான் சொல்றத கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு வா கேட்கவும் எனக்கு பயமா தான் இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, ஆனா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருவியோன்னு தான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. உனக்கு பயமா இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கும் பயமா தான் இருக்கு, தனியால அவங்க கூட ஃபைட் பண்றது. என்னாலதான் அந்த போலீஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் அவனை பழி வாங்கலன்னா எப்பவும் என் மனசுல அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வா சொல்லவும் நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது, கவலைப்படாத ஆசமி, நம்ம ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணலாம், நம்ம அவனை பிடிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதுதான் அவன் கடைசி வார்த்தைகளா அப்படின்ட்டு வந்து ஃபாஸ்டா போறான். டர்னிங் வருது அப்படின்னு ஆசமி சொல்றா. டர்னிங்ல ஸ்லோ பண்றதுல என்ன த்ரில் இருக்கு, நம்ம ஃபாஸ்டா போகவும் நம்ம ஹீரோ பைக்ல இருந்து பறந்துருதான். அவன் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டான், எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு ஃபோக்ரோவா பார்த்தா ஆசமி நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு வரா. நம்ம ஹீரோ காலை வச்சு இந்த பைக்கை பிடிச்சிக்கிட்டான். கேம் ஆஃப் டாக்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா மெம்பர்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான் அப்படின்னு போய் உங்க எல்லாருக்குமே தெரியுது. ராணா நீ எப்படி இங்க வந்து என்ன மன்னிச்சிட நம்ம ஹீரோ சொல்லவும் பத்தி நீ கவலைப்பட்டு தானே இதை சொல்லல, எனக்கு சந்தோஷம் தான் ரோக்குடோ அப்படின்னு வா சொல்றா. நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறேன் ரோக்குடோ டோஸ்கே, நீ உண்மையிலேயே சூப்பரான ஆள் தான் அப்படின்னு ஃபோக்ரோவா நினைக்கிறான். ஹிமெனோ ஆசமி அந்த போலீஸோட அட்ரஸ் இதுதான், என் ஆளுங்களை வச்சு அவர் அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ போய் அவரை பாரு அப்படின்னு அவன் சொல்லவும் நீ பாத்தியானவா கேட்கறா. நான் எதுக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். யார் என்ன தோக்கடிக்கிறாங்களோ அவங்க தான் லீடர், ஸோ இனிமே இந்த குரூப்க்கு நீ தான் லீடர், ஆசமி தான் இனிமே உங்க லீடர், அவ என்ன சொல்றாளோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபோக்ரோவா கிளம்பவும் வெயிட் பண்ணு, நான் ஜெயிச்சா நான் சொல்றதை நீ செய்யறான் இருக்க அப்படின்னு அவ சொல்லவும் நீ மறக்கலையா, சரி என்ன பண்ணணும்னு நம்ம கேட்கறான். அந்த ஆக்சிடென்டான போலீஸை இவங்க ரெண்டு பேருமே போய் பாக்குறாங்க. அவருக்குமே இவங்களை நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்கவும் நான் நல்லா தான் இருக்கேன், பைக் மட்டும் தான் ஓட்ட முடியாது அப்படின்னு அவர் சொல்லவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஃபோக்ரோவா அங்கிருந்து போகவும் நான் உன்னை திரும்பவும் பிடிச்சிட்டேன், இன்னும் அதே மாதிரி தான் நீ பைக் ரைட் பண்ணிட்டு இருக்கியான்னு அவர் கேட்கவும் என்ன மன்னிச்சிருங்க என்னால தானே நம்ம ஆளவும், ஹே கவலைப்படாத நீ எப்படி இருக்க, நீ ஓகே தானே அப்படின்னு அவர் கேட்கறாரு. ஒரு வழியா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இவங்க எல்லாருமே திரும்பவும் ரைடுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சாரி ரோக்குடோ என் பைக் உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம், ஆக்சுவலி இதுவும் உன் பைக் தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஆசமி உனக்கு ஓகே தானு கேட்கவும் உனக்கு டிரைவரா இருக்கிறதுல எனக்கு ஓகேன்னு வா சொல்றா. ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறதுல ராணா கொஞ்சம் கடுப்பா இருக்கிறா. நானுமே தெரிஞ்சிட்டேன் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் எப்போ போகணும் சொல்லவோ இன்னும் கொஞ்சம் 50 குறைச்சிக்கோயே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீயுமே ஒரு பிரின்ஸ் சாமிங் ஆகலாம் ஆசமி அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோவா குதிரையில வச்சு ஓட்டிட்டு போறது அவளாவா கற்பனை பண்ணிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஓனிஷிமா யூனியனோட நம்பர் 3 கூட ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து வின் பண்ணியிருக்கான். இதுக்கு மேல இருந்தா கதை கொஞ்சம் ட்விஸ்டடாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் சீரியஸாகவும் போக ஆரம்பிக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.